சார் நீங்க உட்காராதீங்க, நீங்க எந்திரிச்சு போய் டிரைவர் பக்கத்துல நின்றுங்க. இந்த பஸ் போன உடனே டோர் ஓபன் ஆகும், நீங்க வெளியே ஓடுங்க. வெளியே ஓடி ரைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு A3B கேட் இருக்கும். ரைட்ல ஓடுங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஓடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த ஃபிளைட் நீங்க ஏறலாம் அப்படின்னா சார். ஒரு சின்ன குழந்தையா மாறுறார், ஒரு வயசு குழந்தையா மாறுறார். அந்த குழந்தை அப்படியே வந்து என்னோட தலைக்கு மேல ஏறுகிற போதுதான், தலைக்கு மேல ஏறுது அந்த குழந்தை. 2 காலை வச்சு இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இது எனக்கு எப்ப தெரியுதுன்னா, அந்த தலைக்கு மேல 2 பாதங்கள் பட்ட உடனே என்னடா அது ஒரு குழந்தையோட பாதம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிற போதுதான் நான் கண் முழிக்கிறேன், கொஞ்சம் தலை தூக்குறேன். இந்த குழந்தை கீழே இறங்குறது, அந்த பெரியவா உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு போறது, உட்கார்றது பெரியவள்ளா மாறுது. நாரதர் ஒரு நாள் கேட்பார், பகவானே நாங்கெல்லாம் ஒன்ன பூஜை பண்றோம், நீ ஏதோ ஒரு சின்ன டப்பா வச்சுன்னு பூஜை பண்றியே, இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு நாரதர் கேட்பார். அப்ப கிருஷ்ணபிரான் சொல்லுவார், இந்த வாழ்க்கை மனுஷ பிறவி அப்படின்னு நமக்கு ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, மனுஷ பிறவியா இருக்கிற போதுதான் நல்லது பண்ணி, நல்ல சிந்தனைகள் இருந்து, தான தர்மங்கள் பண்ணி, புண்ணியத்தை சேகரிச்சோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். பெரியவன் இந்த இடத்துல இது போல உட்கார்ந்துருக்கார் மாமா, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு, எனக்கு என்ன உங்களையும் இந்த இடத்துல உட்கார்த்து வைக்கணும்னு எனக்கு தோணித்து அப்படின்னு நான் பாருங்க. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரிவா சரணம். பிறந்து 7-8 மாசங்கள் ஆன ஒரு குழந்தை தன் தாயை இறுக பற்றி கொள்ளும். ஏன்னா தாயோட அரவணைப்பு அந்த குழந்தைக்கு தேவை. கொஞ்சம் வளர்ந்து சில வருஷங்கள் ஆன அப்புறம் தந்தையோட நிழல் தேவைப்படும் அந்த குழந்தைக்கு. அப்ப தந்தையோட கையை பற்றி அவரை தொடர்ந்து வாழ்க்கைய பயணிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் மனிதர்களாகிய நமக்கு நம்மளுடைய சுமைகளை தாங்குவதற்கோ, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ ஒருவர் தேவைப்படுவார். அவர்தான் குரு. மகாபெரிவாங்கிறவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குருவா எப்பவுமே இருந்து அந்த வழிகாட்டல் செய்து கொண்டு வருகிறார். அவர் கூடவே இருந்து அவருடைய அனுபவங்களை பெற்ற பலர் நம்மளோட இன்னைக்கு நம்ம சந்திக்க போற திரு சுவாமிநாதன் அவர்களை சந்திச்சு, அவர் அந்த அனுபவங்களை புத்தகமா வெளியிட்டு நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர். ஸோ இன்னைக்கு அவரை இந்த அனுஷ ஜெயந்திக்கு சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அவரை வரவேற்போம். நமஸ்காரம், வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம், ரொம்ப சந்தோஷம் சிவகுமார், நமஸ்காரம். அதாவது மகா பெரியவா அப்படிங்கிற ஒரு மகான் ஒரு சமீப காலம்தான், நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு 20 வருஷம் 25 வருஷமா தான் உலகம் முழுக்க இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருக்கம், ஒரு பரிச்சயம், ஒரு பக்தி, இதெல்லாம் வரத்துக்கு காரணமா இருந்தவர். இன்னைக்கு நான் மகாபிரிவாளை பத்தி நிறைய இடங்கள்ல சொற்பொழிவாற்றுகிறேன். அவரை பத்தி நிறைய புஸ்தகங்கள் தமிழ்ல எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க கேட்ட இந்த கேள்வியை பல பேர் கிட்ட கேட்டிருக்க. ஒரு பேட்டி அப்படின்னா முதல்ல என்ன கேட்பேன்னா, மகாபிரிவாளுக்கும் உங்களுக்குமான பரிச்சயம் எப்படி அப்படின்பா. 2வது, எனக்கு மகாபிரிவாளை நான் நேர்ல தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது கிடையாது. அவரை நேர்ல நான் தரிசனம் பண்ணது கிடையாது. ஒரு நேர்ல தரிசனம் பண்ணல அப்படிங்கிறதுனால ஒரு மகானோட அனுகிரகம் நமக்கு கிடைக்காம போகும் அப்படின்னு லாஜிக் கிடையாது. அது கிடையாது. பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பக்தி அந்த மகானை நோக்கி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அது இப்ப ஆதிசங்கர ஜெயந்தி, ஆதிசங்கரனை பத்தி நான் பல இடத்துல பேசியிருக்கேன், அவரை பத்தி புத்தகமும் எழுதியிருக்கேன். அதனால ஆதிசங்கரன் நேர்ல தரிசனம் பண்ணினாத்தான் அவரை பத்தி எழுத முடியும், பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய அனுகிரகம் இருக்கணும், அவரை பத்தி நம்மளுக்கு ஒரு சரியான புரிதல், ஒரு உள்வாங்குதல் இருக்கணும்.
மகா பெரியவளோட அனுகிரகம் அப்படிங்கிறது எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவரோட அனுகிரகம் இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த லட்சத்துல பல லட்சத்துல அந்த அந்த கோடிக்கணக்கான துகள்கள்ல நானும் ஒரு ஆசாமி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நான் பேசிக்கலா பார்த்தா நான் ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு பத்திரிகையாளர். ஆனந்த விகடன் ஸ்தாபனத்துல ஒரு 22 வருஷம் நான் எடிட்டோரியல்ல ஒரு சீஃப் வரைக்கும், எடிட்டர் வரைக்கும் உயர்ந்த லெவல்ல பணியாற்றினேன். அதன் பிறகு பார்த்தா இன்னொரு மேகசின் குரூப், திரிசக்தி குரூப்ல ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணினேன். 25 வருஷம் பத்திரிகை எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. மகாபெரிவா சித்தியானது 1994. நான் சென்னைக்கு வந்தது 1985 சென்னைக்கு வந்தேன். அப்ப மகாபெரிவா சென்னையில, இது காஞ்சிபுரத்துல இருக்க, 1984 யாத்திரையை பூர்த்தி பண்ணி சித்தியாகிற வரைக்கும் 10 வருஷ காலம் மகாபெரிவா காஞ்சி மடத்துல இருக்கார். அதிகபட்சம் கலவைக்கு போவார், தேனம்பாக்கம் போவார், ஓரிக்கு போவார், காமாட்சி கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், அவ்வளவுதான் அவருடைய யாத்திரை. 90 வயசுல ஒருத்தர் நடந்து ஒரு இடத்துக்கு போறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இமேஜின் பண்ண பார்க்க முடியாது. அவ்வளவுதான் மகாபெரிவா தன்னை சுருக்கிவிட்ட. 85 நான் சென்னைக்கு வந்தாலுமே, மகாபெரிவா இப்ப காஞ்சிபுரத்துல இருந்தாலுமே அவரை பார்க்கணும், அவரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அந்த சமயத்துல தோணல. ஆன்மீகத்துல இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்ஞானம்ங்கிறது அறியாமைன்னு சொல்லலாம், தெளிவின்மை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு தெளிவின்மை கிடையாது. ஓ, இவர் கும்பிடணும், இவர் நமக்கு குரு, இவரை கும்பிட்டா நமக்கு நல்லது கிடைக்கும், வாழ்க்கை நல்ல விதமா போகுங்கிற ஒரு ஞானம் அப்ப எனக்கு கிடையாது. அதனால அவர் சித்தியார வரைக்கும் நான் மடத்துக்கு போனதில்லை, அவரை தரிசனம் பண்ணதில்லை. ஆனா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால, நான் ஒரு ஆன்மீக பத்திரிகையில இருந்த காரணத்தினால பெரியவாளை பத்தி நிறைய எழுதுறதுக்கான சந்தர்ப்பம், பெரியவா தொடர்புடைய பக்தர்களை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள், இதெல்லாம் நிறைய கிடைச்சது. இந்த விஷயங்களை நிறைய படிக்கிற போதுதான் எனக்கு பெரியவா மேல ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது வந்தது. இது சொல்லப்போனா 2007-8 அப்பதான் எனக்கு கிடைச்சது பெரியவாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதிகம் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு பார்க்குக்கு போறோம், அந்த பார்க்ல வாக்கிங் போறது நல்லா இருக்குன்னா டெய்லி அந்த பார்க்குக்கே நம்ம போவோம், வேற பார்க் இருந்தாலுமே அங்க போவோம். அதே போல மகாபெரிவாளை பத்தி நான் படிக்க 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 இவர் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்த போதுதான் அதெல்லாம் நான் தொடர்களா பல மேகசின்ல எழுதினேன். சக்தி வடன்ல எழுதினேன், தினமலர்ல எழுதினேன், மங்கையர் மலர்ல எழுதினேன், கல்கியில் பல தமிழ் பத்திரிகைகள் எல்லாத்தையும் தொடர் எழுதினேன். அதெல்லாம் கம்பைல் ஆகிதான் இன்னைக்கு மகாபெரிவா அப்படிங்கிற பேர்ல ஒரு 15 வால்யூம் தமிழ்ல வந்திருக்கு. உண்மை. இப்படிதான் மகாபெரிவால அவரோட அனுகிரகம் எனக்கு இப்படிதான் கிடைச்சது. எத்தனையோ இடங்களுக்கு போனாலுமே, அவரை பத்தி பேசினாலுமே, இந்த மகானுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிக்கிற காரணத்தினால அவரே கூட இருந்து கைட் பண்றதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல மகாபெரிவா பற்றி இவ்வளவு எழுதுற ஒரு அனுபவத்துல உங்களுக்கு ஒரு விதமான உள்ளுணர்வோ ஒரு தொடர்போ இருக்கிற மாதிரி நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. சொல்லுங்க. நிறைய நடந்திருக்கு. அதாவது இந்த பக்தி அப்படிங்கிறத சப்ஜெக்ட்ல நான் பேசுறப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வேற, பக்திங்கிறது வேற. இப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு போறோம், உதாரணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுற்றுலா மாதிரியும் போகலாம், ஒரு யாத்திரை மாதிரியும் போகலாம். ரெண்டு இருக்கு, ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. யாத்திரை வேற, சுற்றுலாங்கிறது வேற. மகாபெரிவா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் படிக்கிற போது, பேசுகிற போது, எழுதுகிற போது ஒரு அர்ப்பணிப்போட, ஒரு தியாக மனப்பான்மையோட, ஆகா இப்ப ஏற்பட்ட மகான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோட அவரை அணுகுகிற காரணத்தினால அவரோட அனுகிரகம் எனக்கு சில சந்தர்ப்பங்களை கிடைச்சது. நீங்க கேட்டதுனால ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 முறை மகாபெரிவா எனக்கு கனவுல வந்திருக்கார். என்னோட புத்தகங்கள்லாம் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன், என்னோட யூடியூப்லாம் கூட இதெல்லாம் இருக்கு. 3 தடவை கனவுல வந்திருக்கேன். அதுல ஒரு தடவை ஒரு கனவு, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், ரொம்ப பெருசா போகாது. ஒரு மகாபெரிவா இருக்கிற ஒரு சந்நிதி, அது காஞ்சிபுரம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த சன்னதிக்கு போய் நான் மகாபெரிவால நமஸ்காரம் பண்றப்ப மகாபெரிவா ஒரு உயர்ந்த ஆசனத்துல உட்கார்ந்துருக்க.
கொஞ்சம் எழுந்து என்னோட தோளை தொட்டு மகாபெரிவா தூக்கிறத ஒரு கனவு, ஒரு ஷார்ட் கனவு, சின்ன கனவு தான் அது. இதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லுவா. தீட்சை அப்படிங்கிறது நிறைய தீட்சைகள் இருக்கு. நான் நினைப்பேன், உங்களை பத்தி இவ்வளவு எழுதுறேன், இவ்வளவு பேசுறேன், உங்களோட பக்தர்கள் கூட இவ்வளவு உரையாடுகிறேன், ஆனா உங்களை நான் தரிசனம் பண்ணது இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள அதிகம் இருக்கிற போது மகாபிரிவா ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ண தான் நான் உணர்ந்தேன். இது ஒரு கனவு. ரெண்டாவது கூட கொஞ்சம் பெருசு, அது என்னோட ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, அது வேண்டாம். மூன்றாவது கனவு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃபோட நான் சிலோனுக்கு ஸ்ரீலங்கா ஒரு சுற்றுலா ஒன்று போனேன். சாரி, சுற்றுலால யாத்திரை போனேன். நானே மாத்தி சொல்றேன், யாத்திரை போனேன். இந்த ராமர் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு குரூப் ஜெய்மாகின்னு சொல்லிட்டு சென்னையில ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன ஒரு கெஸ்டா கூப்பிட்டார். அவரோட நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். இந்த யாத்திரைங்கிறது 10 நாள் ஆகும். இந்த 10 நாள் யாத்திரை பூர்த்தி ஆகிற போது கொழும்புல வந்து முடியும். கொழும்புல முடிஞ்சு கொழும்புல இருந்து அடுத்த நாள் ஒரு 3:30 மணிக்கு சாயங்காலம் ஏதோ ஃபிளைட், மத்தியானத்துக்கு மேல ஃபிளைட்டு சென்னைக்கு. முதல் நாள் ராத்திரி நானும் மனைவியும் என்னோட ரூம்ல தங்கியிருக்கோம், ஒரு லாட்ஜில். அன்னைக்கு ராத்திரி பார்த்தோம்னா கொஞ்சம் படுக்கிறதுக்கு லேட் ஆச்சு எங்களுக்கு. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தா எல்லாரும் கூடயும் பேசிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு விடிகாத்தால நேரம், விடிகாத்தால இல்லை, ஒரு 3-3:30 மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கனவு வந்தது எனக்கு. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா மகாபிரிவா வந்து ஒரு தீட்சை, நிறைய பேருக்கு வந்து தீட்சை அப்படிங்கிறது மகாபிரிவாட்ட எடுத்துக்கணும்னு பார்ப்பா. ஆனா எல்லாருக்கும் மகாபிரிவா அந்த தீட்சை கொடுத்தது கிடையாது. தீட்சையில பார்த்தாலும் நிறைய தீட்சை சொல்லலாம். இப்ப நான் சொன்ன ஸ்பரிச தீட்சை சொன்னேன். நயன தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு, கண்ணோடு கண் பார்க்கறது. யார் தீட்சை வாங்குறவங்களோ கண்ணோடு கண் பார்த்தாச்சுன்னா அதுக்கு பேர் நயன தீட்சைன்னு பேரு. திருவடி தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப அவ்வளவு சுலபமா கிடைக்காது. திருவடினா காலை தூக்கி பெரியவா தலைக்கு மேல வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மளோட தலைக்கு மேல வச்சா அதுக்கு பேர் திருவடி தீட்சை. ஒரு மகானுக்கு எது ரொம்ப முக்கியம்னா திருவடிகள் தான் முக்கியம். இன்னைக்கு பார்த்திருப்பேன், நீங்க கூட தெரிஞ்சிருக்கோம், பல பேர் வந்து பெரியவா பாதுகைகளை வச்சு நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவா, திருவடின்னு பேருதுக்கு. இந்த திருவடி வந்து மகா பெரியவா மேட்டூர் சுவாமிகள் அப்படிங்கிறவருக்கு வச்சிருக்கிறதா நான் படிச்சிருக்கேன். அவருக்கு வந்து கொடுத்துருக்கேன், இந்த தீட்சை கொடுத்துருக்கேன், திருவடி தூக்கி தலைக்கு மேல வச்சிருக்கிறதா நான் படிச்சிருக்கேன். இன்னொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன். இதை நான் பல இடத்துல சொல்லுவேன், என்னோட மேடை பேச்சுல சொல்லுவேன். பெரியவா இப்படிலாம் தீட்சை கொடுத்துருக்கார், திருவடி எடுத்து தலையில வச்சிருக்கார், இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லுகிற போது எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. பெரியவா, அதே போல உங்க காலத்துல நானும் இருந்திருந்து ஒருவேளை உங்களோட அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமா இருந்திருந்தா ஒருவேளை இந்த தீட்சை கிடைச்சிருக்குமோ, உங்க திருவடியும் என்னோட சிரசுல பட்டிருக்குமோ நான் அடிக்கடி நினைப்பேன். இந்த சிலோன்ல பார்த்தீங்கன்னா பெரியவா சன்னதியில நான் நமஸ்காரம் பண்றேன். அவர் கீழே உட்கார்ந்திருக்க. நான் நமஸ்காரம் பண்ணுகிற போது அவர் காலை தூக்கி என்னோட தலைக்கு மேல வைக்கிறார். எப்படி வைக்கிறார்னா அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் நம்ம பண்ணும்போது பெரியவளை பார்க்க முடியாது, கீழே பூமாதேவி தான் நம்ம தலை கீழே இருக்கும். ஏத்தாப்புல உட்கார்ந்திருந்த பெரியவா ஒரு சின்ன குழந்தையா மாறுறார், ஒரு வயசு குழந்தையா மாறுறார். அந்த குழந்தை அப்படியே வந்து என்னோட தலைக்கு மேல ஏறுகிற போதுதான், தலைக்கு மேல ஏறுது அந்த குழந்தை. 2 காலை வச்சு இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இது எனக்கு எப்ப தெரியுதுன்னா, அந்த தலைக்கு மேல 2 பாதங்கள் பட்ட உடனே என்னடா அது ஒரு குழந்தையோட பாதம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிற போதுதான் நான் கண் முழிக்கிறேன், கொஞ்சம் தலை தூக்குறேன், இந்த குழந்தை கீழே இறங்குறது, அந்த பெரியவா உட்கார்ந்து இருந்த இடத்துக்கு போறது, உட்கார்றது, பெரியவளா மாறுறது. இது வந்து 3வது அந்த கனவு. இது இந்த திருவடி தீட்சை நீ நினைச்சுட்டே இருந்தியே, கனவுல உனக்கு நான் கொடுத்துருக்கேன், நீ கேட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி பெரியவா எனக்கு கொடுத்ததா நான் எடுத்துட்டேன். அதுக்கு நான் தகுதியுடையவனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு பெரியவா கொடுத்த ஒரு அங்கீகாரமா அதை நான் நினைச்சிட்டு லைஃப்ல வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறோமோ, நம்மளை சுத்தம் பண்ணிக்கிறோமோ. சுத்தம்ங்கிறது நான் சொல்றது உடம்பு சுத்தம் இல்லை, ஆன்மா சுத்தம் சொல்றேன். ஆன்ம சுத்தம் சொல்றேன். பக்திக்கு வந்து உடம்பு சுத்தம் முக்கியமே கிடையாது. இந்த விபூதியை கரெக்டா போட்டுக்கணும், இந்த லைன் கரெக்டா இருக்கணும், பட்டை கரெக்டா இருக்கணும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆன்ம சுத்தமா இருக்கணும். அந்த ஆன்ம சுத்தம் எனக்கு இருக்கின்ற காரணத்தினால
அவருடைய அனுகிரகம், இந்த திருவடி தீட்சை, ஏற்கனவே ஸ்பரிச தீட்சை கிடைச்சதா நான் ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்கேன். நான் அப்புறம் பெரியவாட்ட கூட சொன்னேன், பெரியவா போறோம், இது வரைக்கும் 3 தடவை கனவுல வந்துட்டு, இன்னும் நீங்க பல பேர் வந்து கனவுல வரலையேன்னு கிட்டே சொல்லிட்டு இருக்கா, பெரியவா என் கனவுல வரமாட்டேங்கிறாலும் சொல்லிட்டு இருக்கா, நீ எல்லாத்தையும் போகோ, எனக்கு வந்து இது போறோம், இதுவே ஜென்ம சாபல்யம் எனக்கு, உங்க திருவடிகள் என்னோட தலையில பட்டது எனக்கு பெரிய பாக்கியம் எனக்கு, இதுவே இந்த ஜென்மாவுக்கு போறோம் அப்படின்னு நான் பெரியவாளுக்கு தாக்கப்பட்டேன். ரொம்ப இது கேட்கறதுக்கே எங்களுக்கே வந்து ரொம்ப பரவசமா இருந்தது. இதை கேட்க போற நேயர்களுக்கும் அப்படி இருக்கும். இப்போ நான் அடுத்தது உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறது, நீங்க பல விதமான அனுபவங்களை தொகுத்து வழங்கியிருக்கேள், அதை பத்தி பேசியிருக்கேள். உங்களுக்கு வந்து உங்களை பரவசப்படுத்தின அனுபவம், அந்த அனுபவத்துல இருந்து ஏதாவது ஒரு அனுபவம் எங்களோட பகிர முடியுமா? நிறைய இருக்கு. எப்படின்னா, ஒரு 7-8 குழந்தைகள் இருக்கிற ஒரு அப்பா அம்மா விட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும்னு கேட்ட, அவ எந்த குழந்தையை சொல்ல முடியும்? ஏதாவது அதுதான் ஒண்ணு நீங்க சொல்லுங்க. கேட்கறது. எந்த குழந்தையும் ஒண்ணுதான். சொல்லலாம் சொல்லலாம். வேதபுரி மாமா அப்படின்னு பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண ஒருத்தர். பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண எல்லாருமே மேக்சிமம் வேதபுரி மாமா, குமரேசன் மாமா, ஸ்ரீகண்டன் மாமா, பாலு மாமா, ஏகாம்பர மாமா. நான் அவரை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அவருடைய சொந்த ஊர் வந்து எசையனூர்ங்கிற ஊர். எசையனூர்ங்கிறது ஆற்காடு, இன்னைக்கு வேலூர் ராணிப்பேட்டை ஆற்காடுலாம் இருக்கு பத்தில, அந்த பக்கத்துல இருக்கு எசையனூர்னு. ஒரு சின்ன பையனா இருக்கிற போது மகாபெரியவரை ஆட்கொண்ட. பக்தியில எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆட்கொள்ளுதல் முக்கியம். மகான் வந்து நம்மளை ஆட்கொள்ளணும், அதை தடுத்தாட்கொள்ளுதல்னு சுந்தரமூர்த்தி சொல்லுவார். ரொம்ப முக்கியம் அது. நம்ம போய் நமஸ்காரம் பண்றது, நம்ம புஷ்பம் வாங்கி தருதெல்லாம் முக்கியம் இல்ல, மகானுடைய பார்வை நம்ம மேல திரும்பணும், அதான் ரொம்ப முக்கியம். அது மகானே ஆட்கொண்டார் அவரை. அவர் கடைசி வரைக்கும் வேதபூர்வமா பிரிவா கூட இருந்தார். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான பரவசம் தரக்கூடிய ஒரு அனுபவம்னா, இதை நான் சில இடத்துல சொல்லியிருக்கேன். இவரோட அப்பா பேரு சீதாராமையர்னு பேர். வேதபுரிமாவோட அப்பா பேர் சீதாராமையர். அவர் வந்து எசைனூர்ல இருக்க, கிராமத்திலே இருக்க. ஒரு வயசு ஆயிடுத்து அப்படின்னா இந்த கிராமத்தை விட்டு வர்றதுக்கு வந்து பெரியவாளுக்கெல்லாம் அவ்வளவா இஷ்டம் இருக்காது. ஏன்னா பிறந்த இடம், வளர்ந்த இடம், 4 மனுஷா இருக்க, ஒரு கிணத்தகரில் பிடிக்கிறது, ஒரு கோவில்ல போய் விசாரத்தையே நடக்கிறது, இதெல்லாம் வந்து விட்டுட்டு ஒரு நகரத்துக்கு வர்றதுக்கு அவளுக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த கிராமத்திலே இருக்க, பிளஸ் அவருக்கு வயசும் ஆயிடுத்து வேற. பார்வையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அவருக்கு, பார்வையும் குறைஞ்சு போச்சு. எப்படி ஆச்சு ஒரு கட்டத்துல அப்படின்னா, எசையூர் கிராமத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி இவருக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்க. ஏன் பணிவிடை பண்ற அப்படின்னா, இவரோட புள்ள மகாபிரிவட்ட இருக்கார், கைங்கரியம் பண்றார், அவரால் அடிக்கடி இங்க வர முடியாது, அப்பாவை பார்த்துக்க முடியாது, நம்ம இவருக்கு கைங்கரியம் பண்றது மகாபிரிவாளுக்கு பண்றது மாதிரி நினைச்சு அந்த பெண்மணி சாப்பாடு கொடுக்கறது. ராத்திரியில அங்கேயே படுத்துவா. ஒரு பாத்ரூம் அவரை, ஏன்னா பாத்ரூம் போக முடியாது, தனியா போக முடியாது, பார்வை கிடையாது, கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, அவரோட வேஷ்டிய பாத்ரூம் போடணும்னு நம்ம தான் தூக்கி விடணும். அவர் பாத்ரூம் போறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். முடிச்ச பிறகு அவருக்கு காலில் ஜலம் ஊத்தணும். ஏன்னா மக்கு எங்க இருக்கு, வாளி எங்க இருக்கு அவருக்கு தெரியாது. நம்ம ஜலம் விடணும், விட்டுட்டு அவரை கூட்டின்னு வந்து படுக்க வைக்கணும். இவ்வளவு கஷ்டம் பாருங்க. இது மாதிரி அந்த லேடி பண்ணிட்டு இருக்க, ஒரு வயசான பெண்மணி. ஒரு காலகட்டத்துல ஒரு சமயத்துல அந்த பெண்மணி ஒரு தபால் எழுதுற வேதபுரி மாமாவுக்கு. நான் உங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன், இந்த கஷ்டமும் இல்லாம பார்த்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கும் இப்ப வயசாயிடுத்து, என்னாலையும் அவருக்கு அதிகம் பண்ண முடியல, அதனால உங்க அப்பாவுக்கு நீங்க ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த பெண்மணி தபால் எழுதுற. ஒரு நியாயமானது. நம்ம எதுவுமே ஒரு உதவி அப்படின்னா நம்மளால முடிஞ்சாதான் செய்யணும். முடியல, அதுக்கு மேல முடியல, அந்த பெண்மணி தபால் எழுதுற. இந்த தபால் வந்து மடத்துல வேதபுரி மாமா இருக்க, பெரியவா சந்நிதியில் இருக்க, பெரியவா உட்காந்து இருக்க, விசிராந்தே பெரியவா உட்காந்து இது புத்தகத்தை பார்த்துட்டு இருக்க. இந்த தபால் வருது, அவர் கையில வச்சு படிச்சுட்டு இருக்க வேதபுரி மாமா. படிச்சோடனே அவருக்கு ரொம்ப மனசு தடுமாறுறது. ஏன்னா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ண போயாச்சு அப்படின்னா பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, பெரியவாட்ட இருக்கோம்னா அப்பாவுக்கு பண்ண முடியாது. ரெண்டும் முக்கியம், மாதா பிதா குரு தெய்வம், 4மே முக்கியம் நமக்கு. அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற, இந்த லெட்டர் தபால் கார்டை கையில வச்சுட்டு யோசிக்கிற போது மகாபிரிவா பாக்குற. இந்த மகானுக்கு தெரியாத அண்ட சராசரத்துல நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. முன்னாடி ஒருத்தன் போஸ்ட் கார்டு வச்சுட்டு இருக்கா, அதுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாத. அவருக்கு என்னடா வேதபுரி, என்ன ஏதோ தபால் வச்சுட்டு இருக்க போல இருக்கு, என்ன விஷயம் பெரியவா கேட்கிறார்.
உடனே வேதபுரி மாமா எழுந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா இது போல எங்க அப்பா கிட்டேருந்து இந்த பாத்துக்கிற பெண்மணி தபால் எழுதியிருக்க, எங்க அப்பாவுக்கு முடியல, ஏதான ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்க, நீங்க வந்து பாருங்க, ஏதானு பாருங்க அப்படின்னு எழுதியிருக்கா பெரியவா அப்படின்னு ரொம்ப சுரத்து இல்லாம சொல்றார். மகா பெரியவா தலையாட்டிட்டு, சரி என்னடா பண்ண போற, நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு. பெரியவா எப்பவுமே அவரோட டிசிஷனே வராது, அவரோட தீர்மானமே சொல்ல மாட்டார், நம்மள்ட்ட தான் கேட்பார், நீ என்ன யோசிச்சிருக்க, என்ன பண்ணலான் இருக்க அப்படிதான் கேட்பார். வேதபுரி மாமா சொல்றார், பெரியவா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நாங்க வேணா உங்களுக்கு கைங்கரியம் பண்ண முடியாது, ஒரு சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது நான் எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி செஞ்ச புண்ணியத்தினால கிடைச்சிருக்கு, இதை விடுறதுக்கும் மனசு இல்லை, அதே சமயத்தில் அப்பாவை விடுறதுக்கும் மனசு இல்லை, எனக்கு ரெண்டையும் பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற. இப்ப நீங்க யோசிக்கலாம், இதை ரெண்டையும் செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைங்கிறத நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். ஒண்ணு காஞ்சிபுரத்துல இருக்கணும், இல்லைன்னா எஸ்ஐனூருக்கு போகணும். ஆனா மகான் பாருங்க எப்படி அதை பெரியவா அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறாருன்னா, ஏண்டா நீ அவரையும் பார்த்துக்கலாம் என்னையும் பார்த்துக்கலாம், ஒரு வழி இருக்கடா அப்படிங்கிற. என்ன பெரியவா அப்படிங்கிற, உங்க அப்பாவை எஸ்ஐனூர்ல இங்கே கூட்டிட்டு வந்துடும். நினைச்சேன், அதுதான் நினைச்சேன் நானும். கேளுங்க, அதுல உங்க அப்பாவை இங்கே கூட்டிட்டு வந்துடும், இந்த வைத்தாப்புல ஒரு ரூம் இருக்கு பாரு, மகாபெரியவா காமிக்கிற பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் காலியா தாண்டா இருக்கு, அந்த ரூம்ல ஒரு கட்டில போட்டு உங்க அப்பாவை தங்க வச்சுடும், நீ ராத்திரி வழக்கம் போல இங்கேயே படுத்துக்கோ, இங்கதான் படுவா, பெரியவா பக்கத்துல படுத்துப்பா, கைங்கறி பண்றவாள்லாம், பெரியவா எப்ப கூப்பிடுவா எப்ப என்ன உத்தரவு கொடுப்பா தெரியாது, நீ இங்கேயே படுத்துக்கோ, ராத்திரியில நான் திடீர்னு வேதபுரின்னு கூப்பிட்டா நீ எனக்கு வந்து என்ன பெரியவான்னு கேளு, உங்க அப்பாவுக்கு பாத்ரூம் எல்லாம் கொண்டு விடணும்னு சொல்ற, உங்க அப்பாவை வேதபுரின்னு கூப்பிட்டா உங்க அப்பாவுக்கு கைங்கறி பண்ணு அப்படின்னு சொல்ற. வேதபுரி மாமாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, உடனே புறப்பட்டு போய் அன்னைக்கு சாயங்காலமே அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன், அவனோட திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், ஒரு 4 வேஷ்டி 4 துண்டு அவ்வளவுதான், ரொம்ப சின்னதுதான், ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பாவோட இங்க இருக்க 12 மணிக்கு ராத்திரி டான்னு 12 மணி அடிச்ச சீதாராமையருக்கு பாத்ரூம் போகணும், கரெக்டா அந்த டைம் பாத்ரூம் போகணும். அப்ப வேதபுரின்னு ஒரு குரல் கொடுப்பார், வேதபுரமா எழுந்து போகணும். இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல கை குழந்தைகள்லாம் இருக்கு, பெரியவாள்லாம் இருக்க, ஏதாவது யாரானு கூப்பிடும் போது சட்டு நம்ம எந்திரிக்கிறோமா, சலிப்பு வரும், என்னடா இது இப்பதான் படுக்க ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள கூப்பிடுறாரு போய்தான் ஆகணும், இருந்தாலும் ஒரு சலிப்பு நமக்குள்ள வரும். ஆனா பாருங்க, வேதபுரி டெய்லி 12 மணிக்கு அப்பாவை கூப்பிட்டு போகணும். ஒரு நாளைக்கு காலங்காலத்தால பெரியவா உட்கார்ந்துருக்க, வேதபுரி ஸ்ரீகண்டன் பாலுமாமா எல்லாம் கைகறி பண்ணிட்டு இருக்க. அப்ப வேதபுரி மாமாவுக்கு தோன்றது, நேற்றுக்கு ராத்திரி 12 மணிக்கு நம்ம பாத்ரூமே போகலையே, அப்பாவை கூப்பிடவே இல்லையே, அப்பா குரலே நமக்கு கேட்கலையே, நம்ம தூங்கி இருக்கோமே, அப்படின்னா அப்பா பாத்ரூம் போகலையா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். முதல்ல அவர் போகல. அப்ப என்ன பண்ற, பாலு மாமா கிட்ட கேட்கிற, பாலு எங்க அப்பாவை நேற்றுக்கு ராத்திரி வேதபுரின்னு குரல் கொடுத்த போது எங்க அப்பாவை பாத்ரூம் கூட்டின்னு போனியா அப்படின்னு கேட்கிற. இல்ல நான் கூட்டின்னு போலையே பாலு சொல்றார். அப்புறம் ஒருத்தர் யார் யாருங்க கைகறி பண்றாலும் அவர்கிட்ட எல்லாம் கேட்கிறார். எல்லாருமே என்ன சொல்றா, நான் கூட்டின்னு போலப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா எங்க அப்பாவுக்கு 12 மணிக்கு பாத்ரூம் போய் ஆகணுமே, யார் கூட்டின்னு போய்ப்பான்னு கேட்கிற போது மகாபிரிவா சொல்ற, நான் தாண்டா வேதபுரி கூட்டின்னு போனேன் உங்க அப்பாவை அப்படின்ப. அங்க இருக்கிற அத்தனை பேரும் கண்கள்ல ஜலம் தழும்பு. அவன் இப்ப கேட்கிற போது எனக்கு அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுவார், வேதபுரி மாமா கேட்ப, எழுந்து கண்கள்ல ஜலத்தோட பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரியவா நீங்களா அப்படிம்ப. அதுக்கு அவர் சொல்லுவார், கரெக்டா 12 மணிக்கு உங்க அப்பா வேதபுரி அப்படின்னு இழுத்து கூப்பிடுவார் இல்லையா, அதே மாதிரி குரல் கொடுத்த, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, நீ எனக்கு தானே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, கார்த்தாலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கைங்கரியம் பண்ற, உங்க அப்பா கூப்பிடுறது நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்புறதுக்கு பதிலா சரி நானே பண்ணிடலாமேன்ட்டு உங்க அப்பா உள்ள போயிட்டு உங்க அப்பா கையை பிடிச்சு பாத்ரூம் உள்ள கூட்டிட்டு போயிட்டு, நீ சொல்லுவியே அவருக்கு வேஷ்டியை தூக்கி விடணும், பாத்ரூம் போக விடணும், அவருக்கு பாத்ரூம் போக வச்சு முடிஞ்ச உடனே அவருடைய காலில் நான் ஜலம் விட்டேன். பெரியவாளுக்கு பாத பூஜை பண்றது, பெரியவா திருவடிகளை வணங்குறது நமக்கு புண்ணியம். ஆனா மகாபெரியவா பாருங்க, வேதபுரியோட அப்பாவுக்கு சீதாராமையருக்கு
கால்களில் ஜலம் விட்டுருக்கேன். இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பக்தர்களுடைய பாதத்துளி மண்ணு தான் ரொம்ப பிடிக்குமா. பகவான் கிருஷ்ணன் துவாரகையில் இருக்கிற போது ஒரு சின்ன டப்பால வச்சுட்டு டெய்லி அவர் பூஜை பண்ணுவார். நாரதர் ஒரு நாள் கேட்பார், பகவானே நாங்கள்லாம் ஒன்ன பூஜை பண்றோம், நீ ஏதோ ஒரு சின்ன டப்பா வச்சுன்னு பூஜை பண்றியே, இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு நாரதர் கேட்பார். அப்ப கிருஷ்ணபிரான் சொல்லுவார், இது துவாரகையில என்னை வணங்குற பக்தர்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற இந்த பிருந்தாவனத்துல அவ பாதம் பட்ட அந்த மண்ணை இந்த டப்பால வச்சுட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு கிருஷ்ணபிரான் சொல்லுவார். மகாபெரியவர் என்ன பண்ற, தன்னை வணங்குற, தனக்கு கைங்கரியம் பண்ற வேதபுரியோட அப்பாவுக்கு காலில் ஜலம் ஊத்தி பெரியவா ராத்திரி கூட்டுன்னு நான் விட்டுட்டு படுத்துனேன்டா அப்படின்னு பெரியவா சொல்லுவார். இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மகன் ஜெகத்குருன்னு சொல்றோம், அவர் எழுப்பலாம், வேதபுரி எழுப்பலாம், வேதபுரி பாலு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அவர் கூப்பிடுறாரா அவரை பாத்ரூம் கூட்டிட்டு போன்னு சொல்லலாம். எந்த விதத்திலையும் யாருக்கும் எந்த விதமான ஒரு தொந்தரவும் கொடுக்காம ரொம்ப எளிமையான முறையில வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போன மகான்னு சமீப காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மகாபிரியவளை தவிர யாரையுமே சொல்ல முடியாது. வாழ்க்கைங்கிறது எப்படின்னா சார், நான் என் மேல என்ன நினைக்கிறோம், ஒரு நல்ல கார் இருந்தா வாழ்க்கை, ஒரு நல்ல வில்லா இருந்தா வாழ்க்கை, அது கிடையாது. இந்த வாழ்க்கை மனுஷ பிறவி அப்படின்னு நமக்கு ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, மனுஷ பிறவியா இருக்கிற போதுதான் நல்லது பண்ணி நல்ல சிந்தனைகள் இருந்து தான தர்மங்கள் பண்ணி புண்ணியத்தை சேகரிச்சோம் அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சம் பெறுவதற்கு உண்டான ஒரே உபாயம் தான் மனுஷ பிறவி நமக்கு கிடைக்கிறது. இப்ப சொல்லுங்க, நானாகட்டும் நீங்களாகட்டும் யாராகட்டும், இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எத்தனை பேரா இருந்தாலும் சரி, நம்ம யாரான பின்பற்றுகிறோமா? இந்த மனித வாழ்க்கையில நம்ம சொகுசு, கம்ஃபர்ட், சௌகரியம், இதை விட இது நல்லா இருக்கும், இதெல்லாம் அனுபவிக்கிறோமே தவிர இந்த பிறவியோட பலன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை யோசிக்கிறதுக்கு, இதை பத்தி சொல்றதுக்கு தான் மகா பெரியவா போன்ற மகான்கள் அவதாரம் எடுத்து நம்ம எல்லாம் என்ன பண்ற, புலி இந்த ஒரு மாசுவோட இருக்கும், சுத்தம் இல்லாம இருக்கும், நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ணி அவர் தான் நம்ம எல்லாம் கிடைத்துட்டு இருக்கிறார். ரொம்ப ரொம்ப அந்த அனுபவம் ரொம்ப பரவசமா இருந்தது. நான் அடுத்து உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, நீங்க பல மகாபிரிவா சன்னிதானம், மகாபிரிவா கோவில், ஓரிக்கை, தேனம்பாக்கம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கள். உங்களுக்கு நினைவுல வச்சிருக்கிற மாதிரி இருந்த ஒரு இடத்தை பத்தி சொல்லணும். நீங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன், பெரியவா சம்பந்தப்பட்ட பல இடத்துக்கு போயிருக்கேன். நான் இன்னொரு டிஃபரெண்டான ஒரு இடத்த சொல்றேன். திருவானைக்காவல், திருச்சி பேர்ல திருவானைக்காவல். ஆமா, மகாபிரிவா நிறைய திருச்சியில கேம்ப் இருந்திருக்கேன். திருவானைக்காவல்ல சங்கர மண்டம் இருக்கு. திருவானைக்காவல்ல தாடங்க பிரதிஷ்டை அப்படிங்கிறது காஞ்சி மடத்துல இருந்து பண்ணுவா. தாடங்கம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு தோடு மாதிரி பெருசா இருக்கும், ஒரு ஆவரணம். அது அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த தாடங்கம் எப்பப்பெல்லாம் பழசாரதோ, பழசாரதா கொஞ்சம் இத்து போகும், அந்த தங்கத்தினுடைய இதெல்லாம் தரம் குறைஞ்சிடும். அது இத்து போறதோ அந்த புதுசா தாடங்கம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய அனுகிரகம் யாருக்குன்னா காஞ்சி மடத்துக்கு தான் இருக்கு. இவாதான் பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப விமர்சையா பண்ணுவா தாடங்க பிரதிஷ்டைங்கிறது. இப்ப பாலபெரிய விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காலத்துல இப்ப நடந்து சைவத்துல நடந்து தாடங்க பிரதிஷ்டை. அந்த திருவானைக்காவல் கோவிலுக்கு நான் ஒரு தடவை போனேன். திருச்சியில் என்னோட சொற்பொழிவு முடிச்சுட்டு ஒரு நாள் சாயங்காலம் அந்த கோவில் தரிசனத்துக்கு போனேன். கண்ணன் பட்டர் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அங்க சீஃப். அங்க இப்ப இல்ல அவர், அவரோட பையன் வாசுதேவன் அப்படின்னு ஒரு பையன், இப்ப அவன் தான் பூஜை பண்றான் அங்க அம்பாளுக்கெல்லாம். அவெல்லாம் கோவில் தரிசனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வாசுதேவன் என்னை கூட்டின்னு வந்தான். இந்த கோவில்லாம் அப்படியே ஒரு மண்டபம் எல்லாத்தையும் காமிச்சிட்டு கூட்டின்னு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு திண்ணை மாதிரி இருந்தது, ஒரு சாஞ்சி உட்காரத்துக்கு ஒரு சாய்வா ஒரு இடம் இருந்தது. இப்ப கிராமத்துல திண்ணெல்லாம் கொஞ்சம் சாஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு வசதியெல்லாம் இருக்கும், அது மாதிரி இருந்தது. அந்த இடத்துக்கிட்ட வந்தோன்னு அந்த வாசுதேவன் கிட்ட என்ன சொன்னா, மாமா இந்த இடத்துல கொஞ்சம் உட்காருங்கொள்ள, இப்படி சாஞ்சுக்குங்கொள்ள இதுல அப்படின்னு. என்னப்பா அது, போட்டோ கிட்ட எடுக்க போறிய, எதுக்கு இப்படி சொல்ற? இந்தியா அந்த இடமே சாதாரணமான இடம். ஒரு போட்டோ எடுக்கிறோம்னால அந்த இடத்துல ஒரு சீனரி ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். சாதாரணமான இடம். இல்ல மாமா உட்காருங்கொள்ள சொல்றேன் அப்படின்னா நான் உட்கார்ந்தேன், இப்படி சாஞ்சுட்டேன். வாசுதேவன் சொல்றான்,
பெரியவா இந்த இடத்துல இது போல உட்கார்ந்துருக்கார் மாமா, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார், எனக்கு என்ன உங்களையும் இந்த இடத்துல உட்காந்து வைக்கணும்னு எனக்கு தோணித்து அப்படின்னு நான் பாருங்க, எனக்கு தாங்க முடியல எனக்கு. இல்ல இப்ப இதை எனக்கு கேட்கணும்னு தோணுதே வந்து மகாபிரிவா அங்கேருந்து ஏதோ சொல்றாரு, இதெல்லாம் கேளு அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் எல்லா இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு சார். இப்ப ஓரிக்கை அப்படின்னா, ஓரிக்கை வந்து மகாபிரிவா ஆசைப்பட்டு தன்னோட பக்தனான பிரதோஷ மாமாவுக்கு பர்மிஷன் கொடுத்து கட்டச்சொன்ன கோவில் அது, கட்டச்சொன்ன கோவில் அது. தேனம்பாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் சிவாஸ்தானம் சொல்லுவா. தேனம்பாக்கத்தை பத்தி பெரியவா அவ்வளவு சொல்லியிருக்க. 3 வருஷம் தொடர்ந்து அதே இடத்துல இருந்தார், ஒரே இடத்துல 3 வருஷம் தொடர்ந்து இருந்தார். ரமண பகவான் 50 வருஷத்துக்கு மேல 51 52 வருஷம் திருவண்ணாமலையிலே இருந்தார். திருவண்ணாமலை விட்டு எங்கேயுமே நகரல. அதுபோல இந்த தேனம்பாக்கத்துல மகாபிரியா 3 வருஷம் இருந்தார். காஞ்சி மடம் கேட்க வேணாம், பெரியவாளுடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடம். எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு பெருமை உண்டு. ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. உங்க பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பயணத்துல அடுத்து உங்கள மனசுல என்ன தோன்றது, என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய இந்த அனுபவத்தை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு பரப்புற இந்த அனுபவத்துல உங்களுடைய அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றது? அதாவது சார், இந்த காலத்துல இது கலியுகம்னு சொல்லுவோம் சார். இது நம்ம இருக்கிறது கலியுகம், கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, கலியுகத்துல வந்து அதர்மம் பெருகும், அக்கிரமெல்லாம் ஜாஸ்தியாகும், நல்லது பண்றவெல்லாம் கஷ்டப்படுவா, இப்பெல்லாம் நிறைய சொல்லிருக்கு. அப்படின்னா இந்த கலியுகத்துல நம்ம வாழ்கிற போது நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா கடவுள் பக்தி ரொம்ப அவசியமா இருக்கணும். அதை விட குரு பக்தி அவசியமா இருக்கணும். தெய்வ பக்தி முக்கியமா, குரு பக்தி முக்கியமா? இந்த தீபாவளி பொங்கல்லாம் பட்டிமன்றம் நடத்துவா. கணவனால மனைவிக்கு பெருமையா, மனைவனால மனைவியால கணவனுக்கு பெருமையெல்லாம் நடத்துவா. இந்த குரு பக்தி முக்கியமா, தெய்வ பக்தி முக்கியமாங்கிறது பெரிய கான்செப்ட். அது பல பேர் என்ன சொல்லுவா, தெய்வம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா குரு தான் முக்கியம். மாதா முதலிடம், பிதா 2வது இடம், குரு 3வது இடம், 4வது இடத்துல தெய்வத்தை வச்சிருக்கா. அந்த குருவை நம்ம கும்பிட்டோம், ஒரு பக்தியோட அவருக்கு மரியாதை பண்ணினோம், அவரை வணங்கினோம், அவரை ஸ்மரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் சொன்ன பத்தில இந்த பிறவி பூர்த்தி ஆயிடும். இந்த பிறவி பூர்த்தி ஆகிறதுக்கு குரு தான் தெய்வத்துக்கிட்ட நம்மள ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இவன் கரெக்டா இருந்திருக்கான், இவனை ஒரு புண்ணிய கணக்கு போட்டு இவனுக்கு வந்து ஒரு முக்தியை கொடுத்துடுன்னு குரு தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ராமானுஜர் சதவீதத்துல பார்த்தா நிறைய கதைகள்லாம் இருக்கு. இந்த காலத்துல நம்ம எல்லாருக்குமே என்னன்னா பலவிதமான ஆசைகள், பற்று, மோகம் எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நல்ல குணங்கள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. போட்டி, பொறாமை எல்லாமே இந்த யுகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த யுகத்திலையும் ஒரு குரு மேல பக்தி வந்ததுன்னா, நல்ல குணங்கள் நமக்கு கிடைச்சு நல்ல செயல்களை செஞ்சு இந்த பிறவி பூர்த்தி ஆகும். அதற்காகத்தான் இந்த மகானை பிடிச்சிக்குங்கோ, மகாபிரிவா இப்படிலாம் வாழ்ந்திருக்கார், இப்படிலாம் பல பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத என்னுடைய பேச்சு எழுத்துல நான் கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து 100ல் ஒருத்தர் கேட்டு இதன்படி நடந்தாலும் எனக்கு சந்தோஷம். மகாவீரோட சொல்லியிருக்கேன், நான் பேசுறேன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன்னா என் பேச்சை கேட்க வர எல்லாருமே இதை கேட்டு நடப்பான்னு சொல்ல முடியாது. மகாவீரோட சொல்லியிருக்கேன், 100ல் ஒருத்தர் கேட்டு நடந்தாலே பெரிய விஷயம். ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வர ஆட்கள் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம நிறைய பார்க்கிறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு கேளிக்கை அப்படின்னா அதற்கு கூடுகிற கூட்டம் ஒரு சத்சங்கத்துக்கு வராது. அதனால நல்லதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு சேர்க்கணும். அதை கொண்டு சேர்க்கிற ஒரு பணியா அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்குற பலருக்கே மகாபரிவாங்கிறது அவங்க கேட்டு அனுபவிச்சதை தவிர அவங்க நிறைய பேருக்கு மகாபரிவாவோட நேர விதமான ஒரு அனுகிரகமோ ஒரு விதமான தரிசனமோ தொடர்போ இருந்ததில்லை. ஸோ அவங்களுக்கு நீங்க மகாபரிவா அப்படிங்கிறவரை எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்க சொல்வீங்க? ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு தெய்வத்தை அணுகுகிற போது நீ இப்படித்தான்
பண்ணணும் அப்படிங்கிற வரமுறை என்னை பொறுத்தவரை கிடையாது சார். அது ம். இப்ப என்னமெல்லாம் இப்ப கோவிலுக்கு போறோம்னா அந்த காலத்துல பார்த்தெல்லாம் ஒரு அர்ச்சனத்துட்டு எடுத்துன்னு போவோம். தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, புஷ்பம்லாம் எடுத்துன்னு போவா. இன்னும் சில பேர் அபிஷேகத்துக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுப்பா, சந்தனம் வாங்கி கொடுப்பா, பன்னீர் வாங்கி கொடுப்பா. அப்படின்னா இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இருக்கிறவனுக்கும் பக்தி வேணும் இல்லையா? ம். அவன் ஒரு பால் பாக்கெட் எங்க போய் வாங்குவான்? 25 ரூபா கொடுத்து எங்க வாங்குவான்? அந்த 25 ரூபா இருந்தா அவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு ஓட்டுவான். ஒரு சாதத்தை வெடிச்சு ஏதோ மோரோ கூழோ ஏதோ பண்ணி ஒரு நாள் ஓட்டுவான். அதனால பக்தியில என்ன சொல்லியிருக்குன்னா, மனசை கொடுக்கறது தான் பக்தின்னு சார். அதுக்குதான் ஆன்மா சொல்லுவோம், சோல் சொல்லுவோம். இந்த மனசை பகவான் கிட்ட கொடுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, irrespective ஆஃப் ஏஜ், irrespective ஆஃப் வெல்த், எல்லாத்தையும் தாண்டி அந்த பெரியவாள ஒரு நாளைக்கு ஒரு சும்மா ஒரு நிமிஷம் 60 செகண்ட் போறோம் சார். 60 செகண்ட் உட்காந்து நம்ம இடத்துல உட்காந்து உங்க வீட்டு பூஜை ரூமா, இல்ல உங்களுக்கு நேரம் இல்லையா, நீங்க பஸ்ல போறீங்களா, ட்ரெயின்ல போறீங்களா, ஒரு நிமிஷம் சார் மகா பெரியவா தியானம் சார். பெரியவா சொன்னாலே போதும் சார். நீங்க தோழகாஷ்டம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. பெரியவா அந்த நாமத்தை சொல்லணும், இந்த பாட்டெல்லாம் பாடணும், ஒன்றும் தேவையில்லை சார். பெரியவான்னு சொன்னாலே பெரியவா வந்துருவார் நம்ம கிட்ட. மகாபெரியவா, நான்லாம் பெரியவா சரணம் தான் சொல்லுவேன். பெரியவா சரணம் அதான் சொல்லுவேன். சிதம்பரத்துல ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருந்தார். சிதம்பரத்துல பெரியவா காலத்துல ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் பேர் இருக்கு. அவர் பெரியவாளை எப்படி மனசுக்குள்ள கூப்பிடுவார், எப்படி விழிப்பார் அப்படின்னா, சந்திரசேகரா ஈசா அப்படின்னு சொல்லுவார். ஆமா. அவர்கிட்ட யார் ராமராமன் சொல்லுவோம்ல, சில பேர் பார்த்தா ராமராம் அப்படிம்பார். அவர் யாரை பார்த்தாலும் சந்திரசேகர ஈசா அப்படிம்பார். இந்த நாமம் சொன்னவரை பெரியவா ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை காப்பாத்திருக்கார், ஒரு விக்கெட்ல இருந்து காப்பாத்திருக்கார். நாமங்கிறது நாம எப்படி கூப்பிடுறோம். இப்ப நம்ம பார்த்து குழந்தைக்கே சார் நல்ல லிட்டரலா ஒரு பேர் வச்சிருப்போம். ஆனா அந்த குழந்தைக்கு நம்ம கூப்பிடுற பேர் பப்பி, ஜில்லு, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேரை வச்சிருப்போம். கூப்பிடுற பேர் வேற, ரெக்கார்ட்ல பேர் வேற இருக்கும். நம்ம சிம்பிளா கூப்பிடுற பத்தில நம்மளால கூப்பிடுறதுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த வார்த்தை சொல்றோம் இல்லையா? அதே போல பெரியவாள உமாச்சி தாத்தா தாராளமா சொல்லலாம், தாத்தா சொல்லலாம். நீங்க பெரியவாள அப்பா நினைக்கிறாளா, தாராளமா சொல்லலாம், அப்பா நீங்க காப்பாத்துக்கோப்பா சொல்லலாம். எப்படி அவளுக்கு தோணுகிறதோ அது போல பெரியவாள சரணடைஞ்சாலே போறோம் சார். அற்புதம். ரொம்ப ரொம்ப எளிமையா அதை விளக்கின்றாள். ஏன்னா அந்த விளக்கம் இதை கேட்கிற பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அதுக்கு ரொம்ப தெளிவா விளக்கினேன். ஓ, பெரியவா நம்மளோட இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட உள்ளுணர்வும் சொல்றது. உங்களுக்கு பெரியவா நம்மளோடய இருக்கா அப்படிங்கிற மாதிரி அனுபவம் ஒண்ணு ஏற்பட்டிருந்தா அது எங்களோட பகிருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது உங்க டைம் நிறைய பேசிட்டே இருக்கலாம். போன வருஷம் நான் வருஷம் டிராவல் பண்ணுவேன், யூஎஸ் டிராவல் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் நான் யூஎஸ் வந்திருக்கிறப்ப வர்ஜீனியா இருக்கு இல்லையா, வர்ஜீனியால பக்கத்துல வாஷிங்டன் டல்லஸ் நினைக்கிற ஏர்போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, வர்ஜீனியால பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து நான் சார்லட்டுங்கிற இடத்துக்கு போகணும். இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, நான் கிராமத்துல பிறந்தவன் சார். திருப்புறம்பயம்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ். அங்க பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இங்கிலீஷ்ங்கிறது ஆரம்ப நாட்கள் பெரிய அளவுல பரிச்சயம் இல்லை. நீங்க 4 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அதுல இலக்கணம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கலாம், ஆனா மேனேஜ் பண்ண முடியும். ஒருத்தர் ஏர்போர்ட்ல விடுறாரு அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் வர முடியும். அதுக்கு மேல நம்ம தான் செக்யூரிட்டி செக் எல்லாம் நம்ம தான் தாண்டி போகணும். எல்லா இடத்தையும் பெரியவா மேனேஜ் பண்ண வச்சேன். இந்த டல்லாஸ் ஏர்போர்ட்ல நான் போக வேண்டிய டெர்மினல் பார்த்தேன் அப்படின்னா, ஐ திங்க் D23 அப்படின்னு அங்கிருந்து அந்த இதுல இருந்து என்னோட ஃபிளைட் போறது சார். வாஷிங்டன் டல்லஸ் ஏர்போர்ட்ல அங்கிருந்து சார்லட்டுக்கு போறது. அந்த ஏர்போர்ட் பெருசு, உங்களுக்கு தெரியும். இந்த கடைசியில பஸ்ல ஏறி அந்த பக்கத்துக்கு போகணும். ஏர்போர்ட் ஃபுல்லா கிராஸ் பண்ணி அந்த பெரிய பஸ் போய் அந்த பக்கத்துல விடுவோம். அங்கதான் டி டெர்மினல். இந்த பக்கம் ஏபிசி, இந்த பக்கம் டெர்மினல். நான் அந்த பக்கம் போயிட்டேன். எனக்கு 5:08 ஃபிளைட், சாயந்தரம் 5:08. நாங்க போகும்போது ஒரு 4:30, 4:35 ஆயிடுது. விறுவிறுன்னு அந்த D23 கேட்டை நோக்கி ஓடினேன். ஆக்சுவலா போர்டிங் ஆரம்பிச்சிருக்கணும், அந்த டயத்துக்கு ஆரம்பிச்சிருக்கணும். அங்க போய் நான் அந்த கவுண்டர்ல பார்த்தா வேற ஏதோ ஃபிளைட் ஒன்று போட்டிருந்தான். என் ஃபிளைட் போடல.
நான் அங்க ஓடி போய் இந்த கவுண்டர்ல இருக்கிற இந்த லேடி கிட்ட கேட்டேன், ஏம்மா என்னோட போர்டிங் பாஸ் காமிச்சு, இந்த ஃப்ளைட் இல்லையா அப்படின்னு. இல்ல இல்ல, இது கேட்டு மாறி போச்சு, நீங்க சார்ட் பாருங்க அப்படின்ட்டேன். கிட்டத்தட்ட மணி பார்த்தா 4:40, 4:45 ஆயிடுது. நான் அவசர அவசரமா ஓடி ஒரு சார்ட் பார்த்தா A3B அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கேட்டு. ஏன்டா அந்த சைடு நான் திரும்ப ஃபுல்லா டிராவல் பண்ண பஸ்ல. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த A3B அப்படிங்கிறத நான் என்னோட ஃபேஸ்புக்ல எழுதி, அந்த சமயத்திலேயே நான் அதை A2Bன்னு படிச்சேன். சூத்துல எந்த அளவுக்கு நான் பண்டாரமா இருக்கேங்கிறத நானே ஆச்சரியப்பட்டேன். அது A2Bன்னு முதல்ல படிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா A3B அந்த கேட். அது திரும்ப வந்து பஸ்ஸுக்கு வந்தேன். பஸ்ஸில் உட்காந்தா ஒரு 7-8 பேர் உட்காந்துருக்கா. அந்த டிரைவர்கிட்ட நான் சொன்னேன், சார் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு, போய் உட்காரு, பஸ்ஸு ஃபுல்லாகணும். கோயம்பேடுலாம் சில பிரைவேட் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லான பிறகு தான் எடுப்பான். 2 ஆமா. சீட்டு இருந்தால் கூட மதுரை திருச்சிங்கத்தி அப்புறம் தான் எடுப்பான். அது மாதிரி பஸ்ஸு ஆள் வரணும், ஏன் அவங்க ரூல்ஸ் அது. நான் உள்ள உட்காந்தேன், கை கால் உதறது எனக்கு. என்னடா அது புது இடம், ஃப்ளைட் அவுட் ஆச்சுன்னா அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாது. தவிச்சுட்டு இருக்கிறப்ப டிரைவர் வந்துட்டாரு, பஸ்ஸு ஃபுல்லாக எடுக்கிறாங்க. எனக்கு பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் லேடி உட்காந்துருந்தா. நான் என்னோட போர்டிங் பாஸை காமிச்சிட்டு, நான் இந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமா, 5-8 பிடிக்க முடியுமான்னு கேட்டப்ப அவர் என்ன மேலையும் கீழே பார்த்துட்டு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் அதை பிடிக்கலாம் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னேன். எனக்கு பெரியவாளை நினைச்சேன் சார், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ யாரையும் நினைக்க தோணல, பெரியவா நான் இந்த ஃப்ளைட்டை பிடிக்கணும், இல்லைன்னா நான் அடுத்து யாரை கூப்பிடுறது, வேற ஃப்ளைட்டுக்கு எப்படி மாத்துறது, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி என்ன பண்ண, எய்த்தாப்பில் யுனைடெட் ஏர்லைன்ஸ், இந்த ஏர்லைன்ஸ் வந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட். அது எய்த்தாப்பில் ஸ்டாஃப்ஸ் இருந்தா, அந்த பேட்சோட இருந்தா யுனைடெட் ஏர்லைன்ஸ். அவகிட்ட என்னோட போர்டிங் பாஸ் காமிச்சு, இந்த ஃப்ளைட் இவருக்கு பிடிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு அவ கேட்கறா, எனக்காக கேட்கறா. அந்த ஸ்டாஃப்ஸும் இதை பார்த்துட்டு உடனே என்கிட்ட சொன்னா, சார் நீங்க உட்காராதீங்க, நீங்க எந்திரிச்சு போய் டிரைவர் பக்கத்துல நின்றுங்க, இந்த பஸ் போன உடனே டோர் ஓப்பன் ஆகும், நீங்க வெளியே ஓடுங்க, வெளியே ஓடி ரைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு A3B கேட் இருக்கும், ரைட்ல ஓடுங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஓடுங்க, ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த ஃபிளைட் நீங்க ஏறலாம் அப்படின்னா. சார் நான் அது போல போய் நின்னேன். மணி வந்து 5:10 ஆயிடுத்து. 5:10 ஃபிளைட் கிளம்புற டைம் வந்துடுத்து. விறுவிறுன்னு ஓடி அந்த A3Bல போய் நிக்கிற சார். அந்த லேடி ஒருத்தி கவுண்டர்ல இருக்க, யாருமே இல்லை. ஆஹா கேட்டை மூடிட்டான் போல இருக்குன்னு காமிச்சப்ப 20 மினிட்ஸ் ஃபிளைட் டிலே, இன்னும் நாங்கள் போர்டிங் ஆரம்பிக்கல, ஒரு 5 நிமிஷத்துல கூட நீங்க உட்காருங்க அப்படின்னா சார். சாஷ்டாகமா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண, மனசார நமஸ்காரம் பண்ண சார். இதெல்லாம் இப்படி எல்லாம் கூட வந்து நடக்கும். நீங்க கேட்டலே பெரியவா இன்னைக்கும் இருக்காள், நீங்க நம்புறாளன்னு கேட்டேலே. ஆமா ஆமா. எனக்கு மட்டும் இல்ல சார், எல்லா பக்தர்களுக்கும் பெரியவா அனுகிரகம் பண்றா சார். நம்ம நம்பணும், பெரியவா இருக்கார், நம்ம கூட இருந்துட்டு இருக்கார், அந்த ஃபெய்த் இருக்கணும் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி. நீங்க நிறைய பேசினீங்க, இன்னும் நிறைய பேசணும் போல இருக்கு. இன்னொரு ஆட்டம். ஆமா, நிச்சயமா நீங்க வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சிவகுமார். உங்களோட பணிகள் மேலும் சிறக்கட்டும், பெரியவானுகரம் எல்லாருக்கும் கிடைக்கும், நான் இந்த நேரத்தில் பிரார்த்தனை படிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஹர சங்கர.